அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப எம்மியான ஆஃப்கான் எக் கறி தான் பார்க்க போறோம். இதை நான் எப்படி செஞ்சுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா, ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 டு 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடு வந்துருச்சு. ஒரே 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எடுத்து வச்ச எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இதை வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பில் முட்டையை வேக வச்சுக்கிறேன். வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. முட்டை உடையாமல் வரும். வெங்காயம் இதே மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்து தண்ணீர் விட்டு இதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் அதே பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. சின்ன துண்டு 3 துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இது பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவியை இதில் சேர்த்துக்கலாம். பிஸ்மில்லா. கொஞ்சம் தண்ணீர் விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம இதுக்குள்ளே மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வருது. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை மெதுவாக வச்சுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வெங்காயத்தில் வேறு உப்பு சேர்த்துருக்கேன். பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். வேக வச்ச முட்டையை உரிச்சிட்டு இதே மாதிரி கோடு போட்டுக்கோங்க. உள்ள மசாலா ஏறுறதுக்காக. பாருங்கள், இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டுருக்கேன். இது முட்டை போட்டு பிரட்டுறதுக்கு, மசாலா ஏறுறதுக்காக. இது அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது மசாலா கொஞ்சம் திக்காகட்டும். நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். மசாலா திக்காயிடுச்சு. நான் முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டை கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அந்த மசாலாலாம் முட்டையில் ஏறட்டும். லைட்டாக முட்டை கலராமல் லைட்டாக பிரட்டி விட்டுருங்க. இன்னொரு அடுப்பில் இந்த கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே முட்டை சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. தயிர் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவு நல்லா கையால் கசக்கி விட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வருது. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டாச்சு. இங்கே முட்டையும் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த முட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். பிஸ்மில்லா. முட்டையை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அந்த கிரேவி வந்து அந்த முட்டையில் ஏறட்டும். 5 நிமிஷத்தில் சூப்பரான ஆப்கான் சிக்கன் குருமா நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான ஆப்கான் எக் கறி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா, சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.